ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பூஜா மரிமுத்து. திஸ் இஸ் மீ பூஜா. இன்றைக்கி வந்துட்டு என்னோடய சேனலில் வந்துட்டு நீங்கள் ஒரு புதுவிதமான வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோ இது. எல்லா வீடியோலையும் அதான் சொல்கிற பூஜா, ஆனால் நீ எதுவுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண மாட்டேன்றியே அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து புரியுது. பட் இந்த வீடியோ நிஜமாலுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அப்படியே வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பழைய வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ், ஃபோட்டோஸ். அதாவது காலேஜ் நான் ஃபஸ்ட்டாக போய் சேர்ந்து எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒருத்தங்க இருந்தாங்க. அது ஒரு பெரிய கேங்கே இருந்துச்சு. அந்த கேங் கூடலாம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு பர்த்டேக்காக நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கிளாஸை கட்டடிச்சிட்டு, காலேஜ் கிளாஸ் வந்து கட்டடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு பர்த்டேக்காக நாங்கள் வந்துட்டு எங்கே போனோம், கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரூக்ஃபீல்டு மால் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அதுதான் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு காலேஜை விட்டு வெளியே போகிறது அண்டு கிளாஸ் கட்டடிச்சிட்டு ப்ரூக்ஃபீல்ட் மால் வந்து போகிறது. ஸோ அது வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நான் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு இந்த விலாக் அப்படி எடுக்கிறதுன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்கும். ஸோ ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு விலாக் பண்ணுற ஐடியா கிடையாது, சேனல் ஆரம்பிக்கிற ஐடியா கிடையாது, எதுவுமே தெரியாது. சும்மா எல்லோரும் போகிறோமே, எல்லாத்தையும் வந்து எல்லா மொமெண்ட்டையும் கேப்சர் பண்ணுவோம். அப்போத்துலேருந்தே எனக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்ததே மறந்துட்டேன். இன்றைக்கி ரேண்டமாக வந்துட்டு பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோவை பார்த்தேன். சரி, நம்ம பார்த்து வந்துட்டு ஃபன்னாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம், இதை நம்மளோட வியூவர்ஸுக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்துட்டு தொக்கா வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை நீங்களும் பார்த்து அந்த ஃபன் மூமெண்ட்டை வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பிரி 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 இன்னைக்கு பூஜா அதை போஸ்ட் போடுவா. நோ, நான் போஸ்ட்லாம் போட மாட்டேன். நம்ம இருக்க முடியாது. அந்த gift தானே. அதே gift தான். முடியாதா? கண்டுபிடி. என்ன நேரம் பார்த்துட்டே இருப்போம். அடிக்கடி நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். ஆமா. கெஸ் பண்ணு. டைம் வாட்ச். கண்டுபிடிச்சா. ஏய் இருடி, இங்க பிரிடி. வீடியோ சமைக்கிறேன். பேக்கேஜிங் நம்ம செட் தான். எப்படி இருக்கு? நல்லா பேக் பண்ணிருக்கலாம். நீடா பண்ணியா? அது பேக் பண்ண மாட்டேன். எங்க போய் வாங்குன? கொடுத்துட்டால. அது விடு, அது பிராண்டடே இல்ல. இது ரியாக்ஷனே காணோம். Thank you. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்துட்டு ஒரு வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவள் வந்துட்டு அந்த கிஃப்ட்டை வந்து அன்ராப் பண்ணும்போது அதை வந்து அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட், அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லேருந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தது. நாங்கள் எல்லோரும் வந்துட்டு வெளியே கிளாஸ் கட் அடிச்சுட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் ப்ரூக்ஃபீல்டு மால் ஃபுல்லாக சுற்றி திரும்ப வந்துட்டு காலேஜுக்குள்ளே ரிட்டன் வந்து திரும்ப வீட்டுக்கு ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு கேப் ஏறுற வரைக்கும் நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ வீடியோவும் போட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த வீடியோக்குள்ளே. அண்டு இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நான் எடுத்துருக்கவும் மாட்டேன், சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருந்துருப்பேன். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு யாரோ வந்துட்டு கால் பண்ணிட்டே இருந்தாங்க, யாருன்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அப்போல்லாம் வந்துட்டு புதுசாக யாராவது கால் பண்ணுறாங்கன்னா எடுத்து பேசுகிறதுக்கு பயம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த மொபைல் அப்படின்னாலே வந்துட்டு நான் இன்டர்நெட்டு ஒரு மொபைல் சிம் கார்டு வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்றது அப்போ தான் ஸ்டார்டிங். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா எனக்கு அட்டன் பண்ணி பதில் சொல்கிறதுக்கு தெரியாது. அதனாலேயே வந்துட்டு எனக்கு யாராவது அப்பா அம்மா இல்லைன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை தவிர்த்து வேறு ஏதாவது நியூ நம்பர், அன்னோன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா கால் எடுக்க மாட்டேன். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் வரும், நான் எடுத்துருக்க மாட்டேன். இதுதான். Thank you. நன்றி நன்றி. வெல்கம். Where is my mobile? Wish you many more happy returns of the day. போதும், அடுத்து விடு. அது கையில கட்டு. எதுக்கு? அடுத்து சோப்பு எல்லாம் நிறைய இருக்கா? ப்ளீஸ் கையில ஒரே ஒரு தட்டி கட்டியா சிகாண்டி. இன்னைக்கு கட்டிக்கோ. கட்டிக்க ஃபுல்லா கட்டிக்கோ. ஒரு கையில கழட்டி. வீட்ல போய் இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த கீழ் பட்டமே கழட்டி வச்சிரு. இல்லனா ஆயிடும். டைம் போடுங்க.
எனக்கு யாருக்கு பர்த்டே வந்தாலும் வாட்ச் மட்டும் தாண்டி வாங்கி கொடுக்குறேன், வேற எதுவுமே நான் வாங்கி தர மாட்டேன். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன், அப்புறம் வேணாம் அப்புறம் அது வேற ரொம்ப நாளாக கேட்டு நான் நீயே கட்டி விடு. நான் வீடியோ எடுக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு அங்கே ஒரு சியான்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே போகிறதுனே தெரியாமல் ரேண்டமாக வந்துட்டு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போன இடம்தான் கோயம்புத்தூர் ப்ரூக்ஃபீல்டு மால். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இதுதான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கிளாஸை கட் அடிச்சுட்டு ப்ரூக்ஃபீல்டு மால் போகிறேன் அப்படின்றதுனால எல்லாமே எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. அங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதெல்லாம் ஆச்சரியமாக சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படி போகக்கூடாது. இந்த நகர்ற மாதிரி படிக்கட்டுலாம் எனக்கு ஏறி பழக்கம் இல்லைங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த படிக்கட்டு வந்து ஏறுறப்போ வந்துட்டு எனக்கு எப்படி அதில் வந்துட்டு ஏறுறதுனே தெரியாமல் ஏறினேன். அதுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு அப்படிலாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வந்துட்டு இருந்தா. உள்ளே போகணுன்னே வந்துட்டு ஆளாளுக்கு அங்கங்கே வந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் எங்கே போகிறதுன்றது தெரியாமல் எனக்கு சூட் ஆகிற ஏரியாவை வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு நான் கிட்ஸ் செக்ஷனுக்குள்ளே பூந்துட்டேன். இந்த மாதிரி மால்லாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வர்றதுனால ஒரே கப்பித்தனமாக பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் என்னை தவிர மற்ற எல்லாருமே மெச்சூரிட்டியாக வந்து எல்லாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக சுற்றிட்டு இருந்தேன். உள்ள குழந்தைங்களாம் விளையாடுற இடம் இருக்குது. பம்மி வச்சு விளாண்டுருக்கோம். ரிமோட் கண்ட்ரோல் கார். என்னடி முக்குதே. தள்ளுகடி நானும் போயிருக்கேன். இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் விளையாண்டுருந்த ஷாப்புக்குள்ளே ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் 2 வீலரில் வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அது என்னன்னு நான் வந்துட்டு விசாரித்து நானும் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். இப்படி தான் வந்துட்டு மால்குள்ளே வந்துட்டு அவரோட பொழப்பை கெடுத்துட்டு இருங்க ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருந்தேன். நான் விளையாண்டுருக்கிறத பார்த்துட்டு என் கூட வந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நாங்களும் வந்துட்டு ரிங்க ரோசஸ் விளையாடுறோன்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட வந்துட்டு பேசி ஃபன் பண்ணி அது ஒரு பெரிய அளப்பறையே வந்து நடந்துச்சு. இப்போது பூஜாவை சுற்றி ஒரு விஷயம் வந்துட்டு ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா அதை தொடங்கி வைக்கிறது பூஜாவாக தான் இருக்கும். அப்படி நான் ஒன்று பண்ண போய் அதில் அட்ராக்ட் ஆகி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க. பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நான் இதை பண்ணதுனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஸோ பதிவு பண்ணுமா இல்லையா? ஓகேங்களா? புரியல ப்ரோ. இது வந்து பெடல் தான் ப்ரோ. இதுவும் பெடலு. இந்த சென்சார் இருக்கும். ஓகே ப்ரோ. தெரியுதா? அதோ இங்கே 2 சென்சார் இருக்குது. அதே மாதிரி 4 சென்சார் இருக்குது. நம்ம ஈவனாக நம்ம காலை ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணுவோம், ஃப்ரண்ட்டில் போகும். அதே மாதிரி நம்ம பேக்கில் ப்ரெஸ் பண்ணோம்னா பேக்கில் போகும். நம்ம திரும்பணும்னா இப்படி ஒரு சைடு முன்னாடியும் ஒரு சைடு பின்னாடியும் ப்ரெஸ் பண்ணணும். நான் உழுவே இல்லையே அப்படி பார்த்தா. லாஸ்ட்ல இங்க மூவ் கிளம்பிடாத காலை சொல்லி விட்டு வேடா விடு. விடலாம் மாட்டேன். மேடம் பயப்படாதீங்க பாருங்க. இது கம்முன்னு நம்ம தலையோட எலும்பு ஸ்ட்ரைட்டானால அது அதுதான் கேட்குது. ஓகேவா? கீழே பார்க்காதீங்க, பயமா இருக்கும். கீழே இருக்கு பாக்குறேன் நீ வேலை மடக்காம திரிக்காதடா விடுத்துருவாடா. அங்க பாரு நிக்க ஆடாத. கீழே பார்க்காதீங்க. ஓடிட்டல
முடிச்சு இறக்கி விட்டுருக்க அந்த பிள்ளைய. அம்மு வா, அம்மு நீ அடுத்து. கிளம்பிடாதரா சொயின்னு. அப்புறம் இறக்கி விட்டுருக்க, இறக்கி விட்டுருக்க. அழுத்துறா விஷ்ணு முன்னாடி. செல்லக்குட்டி வண்டி பிரேக் அடிச்சு வாடா. டிராவிஷன் வண்டியா? ஏய் எங்க இங்க வர? வா அந்த பக்கம். அச்சோ நானு டாடி நீ வீடியோ எடுத்தாடி. டி 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 நான் தான் கண்டிப்பாக. நீ அடுத்தது. நான் பண்ண போறேன் வீடியோ எடுக்க. இன்னொரு செப்பல் இருக்கா. அஸ்வின் கவுஞ்சு விடுறேன். இப்படி நான் விளையாட்ட ஆரம்பித்து 1 by 1 என்னை தொடர்ந்து எல்லோரும் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு எங்களை அடித்து துரத்தி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே டீசெண்டாக வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி அடுத்து எங்கே போகணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்துட்டு கேங்காக வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் கேப் கரெக்டாக 4:30 மணி கேபுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். 4:30 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி 5 மணிக்கு கரெக்டாக வந்துட்டு கேப் எடுப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு 4:30 மணிக்கு காலேஜுக்குள்ளே போய் 5 மணிக்கு போய் கேப்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரியே ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.